கோடியா பணம் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கீங்கன்னா இந்த நாட்டுல எதை வேணாலும் வாங்கலாம். நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நகை வாங்கலாம், தங்கம், வைரம், வைடூரியம் எதை வேணாலும் வாங்கலாம். காசு இருந்தா, கோடி கோடியா இருந்தா, கோடி கோடியா பணம் இருந்தா எதை வேணாலும் வாங்கலாம். இப்ப புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. கோடி கோடியா பணம் இருந்தா சட்டமன்ற உறுப்பினரை வாங்கலாம், பாராளுமன்ற உறுப்பினரை வாங்கலாம். ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சா அங்கிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டாங்களே, என்ன நியாயம்? இதெல்லாம் நமக்கு உரைக்கணுமா வேண்டாமா? சோறு தானே சாப்பிடுறோம், சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறோமா இல்லையா? ஆமா, விடுங்க, நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆனால் எத்தனை கோடி கொடுத்தும் புதுக்கோட்டை மாவட்டம் பெருந்துணை கிராமத்தில் பிறந்த எங்க ஐயா முன்னாள் ஆட்சியாளர் IAS அதிகாரி ஐயா சகாயம் ஐயாவை எவனாலையும் வாங்க முடியல இந்த நாட்டுல. அப்படி ஒரு பிள்ளைய பெக்கணும். புரியும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும். அப்ப அரிசி வாங்கணும்னா எங்க போகணும்? கதிர் ரேசனை நாடணும். அரி சிவாங்கன்னு, அரி சிவாங்கன்னு, அரியும் சிவனு ஒண்ணு. அரி சிவான்னு சொல்லணும்னா கதிர் ரேசன் ஆகிய முருகனை கும்பிடணும். இப்ப உண்மையிலேயே கதிர் ரேசனை நாடணும். ரேசன்னா நியாய விலைக்கடை. நான் கேட்கிறேன், எல்லாரும் என்னென்னமோ கேட்டிய, உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ரேசன் அரிசி வருது இல்ல நம்ம நாட்டுல நியாய விலைக்கடையில, ரேசன் அரிசி வருஷம் பூரா புழுத்து போய் புழு வச்சு நாரி போய் மக்கி போய் வருதே ஏன்? சொல்லுங்க ஐயா, என்ன பெத்தவங்க நல்லா இருப்பீங்க, இந்த கேள்வியா கேட்கறீங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இந்த அரிசி எனக்கு விவரம் தெரிஞ்சு இத்தனை வருஷமா மாறல, ஆனா தனியார் கொடுக்கிற அரிசி வெள்ளை வெள்ளை